தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா நாளை நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் அண்ணாமலையார் கோவில் நோக்கி வர தொடங்கினர். பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். பக்தர்களுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அதே நேரம் தற்போது பெய்து வரக்கூடிய மழை காரணமாக என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சியளித்த தலமாக பார்க்கப்படுவது திருவண்ணாமலை. இந்த கோயிலை பொறுத்த மட்டில் பார்த்தோம்னால் பௌர்ணமி கிரிவலம் என்பது ஆண்டுதோறும் பிரசித்தி பெற்றதாக இருந்து வரக்கூடிய சூழல்ல, அதிலும் குறிப்பாக கார்த்திகை தீப திருவிழா என்பது வெகு விமர்சையாக பக்தர்களால் கொண்டாடப்படும். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கார்த்திகை தீப திருவிழாவை பார்ப்பதற்காகவும் சிவபெருமானை வழிபாடு நடத்துவதற்காகவும் இந்த திருவண்ணாமலை கோவிலை நோக்கி படையெடுப்பது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் நாளைய தினம் இந்த கார்த்திகை தீப திருவிழா என்பது கொண்டாடப்பட இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் தற்போது திருவண்ணாமலையை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருக்காங்க. பக்தர்களுடைய வசதிக்காக பல்வேறு நகரங்களில் இருந்து 4764க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. திருவண்ணாமலை சுற்று வட்டாரத்தில் பார்த்தோம் என்றால் 24 இடங்கள்ல தனியார் பேருந்து நிறுத்தங்கள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு 130க்கும் மேற்பட்ட வாகன நிறுத்துமிடங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களுடைய வசதிக்காக குடிநீர், கழிவறைகள் ஆகியவை வழிநெடுகிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோவிலை சுற்றிய 4 மாட வீதிகள், கிரிவல பாதைகள் முழுவதும் விளக்குகள், கண்காணிப்பு கோபுரங்கள், சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பக்தர்கள் வசதிக்காக தனியார் பள்ளி பேருந்துகள் மூலமாக கிரிவல பாதை முழுவதும் பயணிப்பதற்கு பேருந்து சேவை வசதியும் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போது 4 மாட வீதிகளிலும் பக்தர்களுடைய வருகை என்பது அதிகரித்திருக்கிறது. இவை தவிர்த்து 16 கிலோமீட்டர் கொண்ட அந்த கிரிவல பாதையில இன்று இரவு முதலே ஏராளமான பொதுமக்கள் கிரிவல பாதையில தங்களுடைய கிரிவல வேண்டுதலை செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா 7 அடி உயரம் கொண்ட செப்பு கொப்பரையில கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக சுமார் 1000 கிலோ நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் மலையுடைய உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நாளை காலை பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து மாலை கார்த்திகை தீபமும் ஏற்றப்பட இருக்கிறது. காலை 4 மணிக்கு பரணி தீபம் என்பது ஏற்றப்பட இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக மாலை 6 மணிக்கு 2668 அடி கொண்ட மலையின் உச்சியில இந்த கார்த்திகை தீபம் என்பது ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த கார்த்திகை தீப திருவிழாவில் பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. வழி நெடுகிலும் காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா டிட்வா புயல் எதிரொலியின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே மழை பெய்து வந்த ஒரு சூழல்ல தற்போது புயலானது வலுவிழந்தாலும் கூட மழை என்பது தொடர்கிறது. அவ்வப்போது மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக மலை உச்சிக்கு பக்தர்கள் செல்வதற்கு அனுமதி என்பது இந்த ஆண்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2வது ஆண்டாக பக்தர்கள் செல்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. இந்த ஒரு சூழல தான் தற்போது இந்த திருவண்ணாமலை தீப திருவிழா என்பது கொண்டாடப்பட இருக்கிறது. நாளை காலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. 6 மணிக்கு அந்த பெரிய தீபம் என்று சொல்லக்கூடிய திருக்கார்த்திகை தீபம் என்பது ஏற்றப்பட இருக்கிறது. அது மலையின் உச்சியில ஏற்றப்பட இருக்கின்றன. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் மாவட்ட நிர்வாகத்தினரும் துரிதமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம நேரடியாகவே பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக தன்னார்வலர்கள் ஆங்காங்கே உணவுகள் வழங்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அன்னதானம் வழங்குகிறாங்க. அப்படி அன்னதானம் வழங்கக்கூடிய நபர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்பு துறையின் தரப்பில் அனுமதி பெற்ற பிறகாகத்தான் இந்த அன்னதானம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்படுகிறது. அப்படி 100க்கும் மேற்பட்ட இடங்கள் கிரிவலப்பாதை மற்றும் 4 மாட வீதிகளிலும் அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. 4 மாட வீதிகள் முழுவதுமே தற்போது கோவிலில் செல்வதற்காக பக்தருடைய வருகை என்பது அதிகரித்திருப்பதை
பார்க்க முடிகிறது. நன்றி தாயுமானவன். பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, அவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை வழங்குனீங்க. நன்றி. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.